அகலக்கால் அப்படின்றது வேண்டாம். நம்மளால முடியும் அப்படின்ற செலவு மட்டும் பண்ணுங்க. இதுதான் அந்த வக்ரகதி அடையறதுனால ஒரு இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல அது தாயார் ஸ்தானமும் இல்லைங்களா. அம்மா பாருங்க எனக்கு ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட். சரி, அம்மா ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட். அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு. ஆனா இப்ப அம்மா வைத்தியம் எல்லாம் பண்ணி சூப்பரா இருக்காங்க. இந்த காலகட்டத்துல என்ன ஆகும்? அம்மா சூப்பரா இருக்காங்க. என்ட தம்பி நான் தான் அப்பதான் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட்டேன், உணவு முறையெல்லாம் ஃபாலோ பண்ணேன். இப்ப சாப்பிடுறியாமா? இப்பதான் நல்லா இருக்கணும், எதுக்கு மாத்திரை? இப்பதான் சூப்பரா இருக்கணும், எதுக்கு உணவு முறை? இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா திருப்பி உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. உடல் சார்ந்த உபாதைகள்னால மட்டும் இல்ல, நம்மளுக்கு சின்ன சின்ன ஒரு பேச்சு கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பாடா போயிட்டு கருத்து வேறுபாடு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஆக இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் காஷியஸா இருந்தா மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல மேஷராசி அன்பர்கள், நீங்க 7 நாட்டு சனியில இருக்கீங்க. நவம்பர் 27 வரைக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருப்பான். நவம்பர் 27 சனி வக்ர நிவர்த்தி அடைகிறான். சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது இவங்க பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கும் போதும் இவர் பாத்தீங்கன்னா குரு பகவானோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது எது வரைக்கும் குருனோட 9ஆம் பார்வை இருக்கும்? டிசம்பர் 5 வரைக்கும் தான் இருக்கும். டிசம்பர் 5க்கு மேல என்ன ஆகுது? குரு மிதுனத்துக்கு போயிடுவார். அப்ப இந்த டிசம்பர் 5 வரைக்குமே பாத்தீங்கன்னா சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. உங்களை கெடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய 7 நாட்டு சனியும் பெரிய லெவல்ல கெடுக்க போறது இல்ல.